வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. நாம இப்ப இருக்க உலகம் உயிர் வாழ தேவையான காற்று, தண்ணீர், உணவு, நிலம், நீர்நிலைகள் இது அனைத்தும் சேர்ந்த இயற்கை இதெல்லாம் எப்படி உருவானது என்று நாம் நினைக்கும் போதே நம் மனதில் ஒரு விதமான ஆச்சரியம் மற்றும் அதிசயம் தரக்கூடிய உணர்வு எழும்பும். இந்த மாதிரியான ஆச்சரியம் மற்றும் அதிசயம் தரக்கூடிய உணர்வை உங்கள் மனதில் தூண்டிவிடுவதற்காகத்தான் இந்த தமிழ் மோஜோ சேனல். பெர்முடா ட்ரையாங்கிள் என்று உலக மக்களால் சொல்லப்படும் பெர்முடா முக்கோணம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வட அட்லாண்டிக் கடலின் மேல் பகுதியில் தான் பெர்முடா முக்கோணம் இருக்கின்றது. இதை சாத்தானின் முக்கோணம் என்றும் அமெரிக்க மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதற்கு காரணம் பெர்முடா முக்கோணத்தின் மேல் கடந்த விமானங்களும் அருகே சென்ற கப்பல்களும் படகுகளும் என்ன ஆனது என்றே தெரியாத அளவில் அழிந்து போயிருக்கின்றன. அறிவியலில் உச்சத்தை அடைந்து விட்டோம், செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பதற்கான கூறுகளை கண்டறிந்துள்ளோம் என்று மாறுதட்டி கொள்ளும் அறிஞர்கள் கூட பெர்முடா முக்கோணத்தில் நடக்கும் இந்த வினோத செயல்களை கண்டறிய முடியாமல் தவிக்கின்றனர். அப்படி என்னதான் நடக்கிறது என்று ஆராய்ச்சி கூட செய்ய இயலாத அளவு மிகவும் ஆபத்தான பகுதி என்று தடை விதிக்கப்பட்டு திகழ்கிறது பெர்முடா முக்கோணம். அங்கு நடக்கும் அதிர்ச்சியான தகவல்களை பற்றி இனி பார்ப்போம். திசை குழப்பம். கப்பல் மற்றும் விமானங்கள் காந்த திசை காட்டியின்படிதான் பயணிக்கின்றன. ஆனால் பெர்முடா முக்கோணத்தை கடக்கும் போது காந்த திசை காட்டிகள் செயலிழந்து போவதாக கூறப்படுகிறது. இதுவே பல விபத்துக்களுக்கு காரணமாக இருப்பதாக கருதுகிறார்கள். பெர்முடா முக்கோணத்தின் அருகே திசை காட்டிகள் செயலிழக்கின்றன என்று முதன்முறையாக கண்டறிந்து கூறியவர் கொலம்பஸ் மற்றும் அப்பகுதியில் வானத்தில் ஒரு எரிபந்தை கண்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். போர் விமானங்கள் மறைந்து போயின. 1945ஆம் ஆண்டு குண்டுகள் தாங்கிய அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதலுக்காக போர்ட் லாடர்டல் எனும் பகுதியில் இருந்து பயணத்தை துவக்கி இருக்கின்றனர். கடைசியாக அவர்களிடம் இருந்த திசை காட்டி வேலை செய்யவில்லை என்ற தகவல் மட்டுமே வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் மீட்க சென்ற விமானங்களும் மறைந்து போய்விட்டன. இதனால் அமெரிக்கா போரில் பெரும் தோல்வி அடைந்தது. 1000 உயிர்கள். கடந்த நூற்றாண்டில் மட்டும் பெர்முடா முக்கோணம் 1000 உயிர்களை பலிவாங்கியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் சுமார் 4 விமானங்களும் ஏறத்தாழ 20 பந்தய படகுகளும் பெர்முடா முக்கோணத்தில் காணாமல் போகின்றன. மர்மம். இதுவரை பெர்முடா முக்கோணம் பகுதியில் காணாமல் போன எந்த ஒரு விமானங்களையோ படகுகளையோ கப்பல்களையோ இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை மற்றும் ஒரு தடயம் கூட கிடைக்கவில்லை என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வியப்பு. பெர்முடா முக்கோணம் வெளியில் இருந்து பார்க்கும் போது மிகவும் அமைதியான இடமாகத்தான் காட்சியளிக்கின்றது. ஆயினும் அதன் அருகில் சென்றால் அனைத்து பொருள்களும் மாயமாகி விடுவதுதான் வியப்பாக இருக்கின்றது. பரப்பளவு. பெர்முடா முக்கோணத்தின் பரப்பளவு 4,40,000 மைல்கள் ஆகும். நமது நாட்டோடு ஒப்பிடுகையில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை ஒன்றிணைத்தால் கூட அதனை விட பெரிதாக இருக்கும் பெர்முடா முக்கோணம். புரளி. இது ஏலியன்களின் செயல் என்று கடந்த நூற்றாண்டில் பரவலாக புரளி பேசப்பட்டிருக்கின்றது. அட்லாண்டிஸ் நகரம் கடலினுள் அழிந்து போனதற்கு பெர்முடா முக்கோணமும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. பெர்முடா முக்கோணத்தின் மர்மங்களும் புதிர்களும் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது போன்று உலக அளவில் அதிசயம் மற்றும் ஆச்சரியம் தரக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.